பிறரை சந்தோஷப்படுத்த முயற்சிங்க. நிறைய பேருக்கு ஆசை என்னன்னா, அவனை எப்படியா இன்னைக்கு எப்படியாவது அவனை டென்ஷன் ஆக்கி விட்டுறணும், எதையாவது ஒண்ணு தூக்கி போடுறது காலையில, அதோட அவன் முடிஞ்ச நாள் முழுக்க இந்த அந்த அவர் இப்படி என்னன்னா நாள் முழுக்க அதே யோசனை. வார்த்தையாலும் ஒவ்வொரு விஷயங்களையும் மனுஷனை சந்தோஷப்படுத்த பாருங்க. யார கண்டாலும் சலாம் சொல்லுங்க, புன்னகைத்த முகத்தோட சந்திங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லுங்க, அவங்க சலாம் சொன்ன பதில் சொல்லுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு துஆ செய்யுங்க. முகத்துக்கு முன்னால நல்லா இருந்து போட்டு பின்னால அவங்கள பத்தி தப்பா தவறா பேசுறது அது முனாஃபிக் தனம். அது மட்டுமல்ல, அதனால் பாதிப்பு யாருக்குன்னா மறுமையில சந்திக்கும் போது வழங்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க நினைப்பீங்கன்னா பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாரு பேசும்போது, ஆனா பின்னுக்கு நம்மளை பத்தி தப்பா பேசுறாரு, இது மறுமையில நல்லா பாத்துக்கோ. நம்ம அதை பத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நல்லா இருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி. நீ நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, நீ என்னோட எப்படி நடக்கிறா என்பதை வச்சு நான் நடக்க மாட்டேன். என்னுள் இருப்பதை நான் வெளிக்காட்டுகிறேன், உன்னுள் இருப்பதை நீ வெளிக்காட்டுகிறாய். உன்னுள் இருப்பதை வைத்து நான் வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடைக்காது. ஏன்னா எனக்கு அல்லாஹ் ரசூல் இப்படித்தான் சொல்லி தந்தாங்கன்னு வாழ்ந்துட்டு பாருங்க, எந்த கவலையுமே வராது. எனவே மனிதர்களை மகிழ்ச்சி படுத்துறது அல்லாஹ்வுக்கு